ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கூலில் வந்து சார் கிட்ட தான் இது மாதிரி ரவுடி பசங்க துரத்துனாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் ஆகாதனால பரவாயில்ல, இனிமேலாச்சும் பார்த்து இருங்கன்னு சார் திட்டவும், சார் அதான் நான் இருக்கல, அப்படிலாம் ஒன்றும் ஆயிடாது, நான் பார்த்துக்கிறேன்னு சீன் போட, யாரே நீ யாராசா, முதல்ல நீ தானே அவங்க கிட்ட மாட்டினேன்னு கேட்கவும், யாரோ சொன்னது நீயா, ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சாங்க பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஆல்ரெடி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களாமா, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கோங்கன்னு சார் அனுப்பிவிட, லியா ஓடி வந்து உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு விஷயம் தெரிஞ்சு கேட்குறியா, அட நான் இருக்கல லியா, ஒன்றும் ஆக விட்டுற மாட்டேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். இதை விசாரிக்க நம்ம சிஷி ஓடி வரா. ஆனால் இவங்க இங்கே 4 பேராக சந்தோஷமாக போகிறது பார்த்ததும் இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல, முகமே மாறிடுச்சு. அதை கேட்க கூட வரல, போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோயினும் கிளாஸில் புது பொண்ணு வந்திருக்கால, அவளோட பேரு டூ, அவகிட்ட இது மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் வேறு வேறு கிளாஸ்னு பிரிஞ்சு போயிட்டா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் போயிடுமான்னு கேட்க, இதை நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் இங்கே படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், ஃப்ரெண்டு போடிக்கெல்லாம் வரலன்ட்டா. அப்போ லியா ஓடி வந்து, நீ அரபிக் டீமில் இருந்திருக்கல, எங்களில் ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல, ஸோ அவளால் வர முடியாது, அவளுக்கு பதிலாக நீ வந்து சேர்ந்துக்கோன்னு சொல்லி டூ கிட்ட கேட்க, அதெல்லாம் நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, என்னாலாம் வர முடியாதுங்கிறா. நம்ம கிளாஸ்க்காக தானே கேட்குறேன், என்ன ஓவரா பண்ணுறேன்னு அவளை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்க, இல்லை லியா நீயே சூப்பராக பண்ணுறல, ஒரு ஆள் குறைஞ்சா என்ன, நீ அதை பண்ணு, கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவேன்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பி விட்டா. அப்போ அந்த டூ பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட, வேற வேற கிளாஸ் போறதால மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகாது, உனக்கே தெரியாத ஏதாவது ஒரு ரீசன் இருக்குங்கிற மாதிரி சொல்றா. அப்படியே கட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. லியாவோட டீம், அதாவது நம்ம கிளாஸ் வந்துட்டு செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. பரவாயில்ல, செகண்ட் பிளேஸ் வந்தாலும் நம்ம இதை செலிப்ரேட் பண்ணலாம், ஒன்னா எல்லாரும் மில்க் டீ சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போக கரெக்டா சிஷி வந்து பாக்குறா. அப்போ நம்ம ஹீரோயின், சிஷி இது மாதிரி நாங்க எல்லாரும் டீ சாப்பிட போலான்னு இருக்கோம், நீயும் வாவேன்னு கூப்பிட்டு போக, இவ என்ன சொன்னாலும் அவளோட சேர்றதால இவளுக்கு பிடிக்கல, அதனால அவள் வரவே இல்லை. வீட்டில் வேலைக்காரமா இவளுக்கு ஆரஞ்சு கொண்டு வந்து வைக்க, அதை பார்த்ததும் எல்லாரும் ஒன்றா ஷேர் பண்ணிட்டு இந்த ஆரஞ்சை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரவும் இவ அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுறா. ஸோ உடனே நம்ம ஹீரோனுக்கு தான் கால் பண்ணுறா. என்ன டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க போலேன்னு கேட்க, ஆமாம்மா இப்போ சாங் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான், இந்த ஜிங்ஷி நல்லாவே எக்ஸாமில் பண்ணல, அதனால தான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் வரும்ல, அதான் எல்லாரும் படிக்க வந்திருக்கோம், நீயும் வாவேன்னு கூப்பிட, இவளுக்கும் வரணும்னு ஆசை தான். ஆனால் கரெக்டாக லியா சவுண்டு கேட்டதும் முகம் மாறிடுச்சு. இல்லை எனக்கு டியூஷன் இருக்கு, என்னால் வர முடியாதுன்னு காலை கட் பண்ணவன் டென்ஷனில் ஆரஞ்சு எல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் சிஷி வர கடையிலேயே தான் உள்ள நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. என்ன உன்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு டூ பொண்ணு கேட்க, இன்னும் இல்லடி, நீ ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் பண்ண முடியுமான்னு கேட்க, இங்கே பாரு, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையும் நீ ஒருத்தி மட்டுமே எஃபோர்ட் போட்டு சந்தோஷமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தன்னா அது சுத்தமாக செட் ஆகாது. தப்பான பர்சனை தான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீ சூஸ் பண்ணியிருக்கன்னு அர்த்தம். இது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மட்டும் பொருந்தாது, லவ்வுக்குமே பொருந்துன்னு சொல்ல, லவ்வாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்கிறதுக்காக விட்டெல்லாம் போயிடக்கூடாது, நானும் விட்டு போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு போக, இது எல்லாத்தையுமே சிஷி கேட்டுட்டா. அடுத்து பிரேக் விட்டதும் நம்ம ஹீரோயின் நேராக சிஷியை தான் வந்து பார்க்குறா. என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்க, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அது காரணம் என்ன, எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி கேட்க, இல்லை நான் எம்மாவுக்கு டாப் 10ல் வர்றதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஸோ படிக்கிறதுல ரொம்ப பிஸி, ஃபோன் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால நீயும் எனக்கு கூப்பிடாதங்க. இவளுக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்ன இப்படி பேசுகிறான்னு, நீ எதை மீட் பண்ணுற கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமான்னு கேட்க, உன்னோட உலகம் வேற, என்னோட உலகம் வேற, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கான்னு சொல்ல இவளால் புரிஞ்சுக்க முடியல. ஹுவா, உனக்கு ஜிங்ஷி, சாங், லியா, டூன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஒருத்தி இல்லாதது உன்னை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணாது, உனக்கு சொல்லப்போனால் நான் இல்லாதது போலவே தெரியாதுங்க. ஏன் அப்படி சொல்கிற, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்ம வேணால் வேறு வேறு கிளாஸில் இருக்கலாம், ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் எஃபோர்ட்டை போடுவேங்க. எஃபோர்ட் போடுவியா, டூ சொல்கிற அட்வைஸை கேட்குறியான்ட்டு, நான் மட்டும்தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு உன்னால் கேரண்டி பண்ண முடியுமா? ஹுவா, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் எனக்கு பொசசிவ்னஸ் இருக்குது, நம்ம 2 பேர் மட்டுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கணுங்க, நீ மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்ல வரியான்னு கேட்குறா. ஆமான்னு சொல்ல, ஆனால் இப்போ நீ போயிருக்க கிளாஸில் உனக்கு தானே ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேட்கும்போது அவங்கெல்லாம் ஜஸ்ட் என்னோட கிளாஸ்மேட் மட்டும்தான். ஹுவா, இனிமேல் என்னை பார்க்க வராத, நம்ம இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு டெஸ்க்மேட்டாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போது இனிமேல் நான் உனக்கு ஃப்ரெண்டாகவே வேணான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கிளாஸில் வந்து உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. இதை சாங்கும் ஜிங்ஷியும் பார்க்குறாங்க. டூ எதுவுமே பேசல, அவள் பாட்டுக்கு டிஷ்யூவை வச்சுட்டு படிச்சுட்டு இருக்க, அதை எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டு இருக்கா. வீக்கெண்டில் கூட அவளை நினச்சிதான் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. எதுக்காக இப்படி சோக மூஞ்சியோட சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்க, எல்லாம் உன் வாய் தான், ஜிங்ஷி நானும் பேசல நீ எப்போ கேட்க ஆரம்பிச்சியோ அப்போவே நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம், சிஷி என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்ல, இங்கே பாரு ஹுவா,
வாழ்க்கையில பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. வெளியே போனா இன்னும் எத்தனையோ பேரை நீ மீட் பண்ண வேண்டியது வரும். நீ எத்தனைதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்த்து பார்த்து பழகுனாலும் யாரும் உன்னோட கடைசி வரைக்கும் வரப்போறது இல்லைன்னு சாங் சொல்ல. ஏய் என்னடா பேசுற? ஃப்ரெண்டுனா லைஃப் லாங் கூட வரவன் தான் ஃப்ரெண்டு, அதுதான் ஃப்ரெண்டே. இவன் சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஆக்சுவலா ஷிஷிக்கு கொஞ்சம் ஜெலஸ் இருக்கு, அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசுவோமாங்க. என்னதுன்னு கேட்குறா. திரும்பவும் நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், என் அம்மா சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க, நான் என்ன பண்றதுங்க? இது எப்பவுமே நடக்கிறது தானுங்க. எப்பவும் நடக்கிறதா? இந்த டைம் நான் படிச்சுமே ஃபெயில் ஆயிட்டேன் தெரியுமாங்க. உன்னோட சேர்ந்து தானே அவனும் படிக்கிறான், சாங் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாள்ங்க. என்ன அவனெல்லாம் என்னால் ஜெயிக்க முடியாது. ஓவரா பேசுற, நீ என்ன சூப்பரா பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க. ஆமா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன், அதனால ஓரளவு நல்லா தான்டா எழுதியிருக்கேன். உன்னோட அளவுக்கு நான் ஒன்று கேவலமாக எழுதலைன்னு அவனை வம்பிலுக்கு ஆரம்பிச்சிட்டான். அட போதும் சரி விடுங்கன்னு சாங் தான் அமைதிப்படுத்திட்டு இருக்கான். உடனே இவன், டே சாங் உங்கள் அம்மா இன்னைக்கு நமக்காக என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு கேட்க. அப்போ என் வீட்டுக்கு படிக்க வரல, சோறு திங்க தான் வரேன்ட்டு வரான். பார்த்தா இவங்க அம்மாக்கள் எல்லாரும் ஓவர் டைம் ஒர்க்கில் இருக்காங்க. பரவாயில்ல வாங்க நம்மளே இன்னைக்கு குக் பண்ணி சாப்பிடுவோன்னு ஜிங்ஷி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். கரெக்டாக டியானோட அம்மா அப்பா அவனை போட்டு திட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. பா உங்கள் பிரைன் தான் எனக்கும் இருக்குது, அதனால தான் நான் சாங் கிட்ட தோத்துக்கிட்டே இருக்குங்க, அவரு கட்டுப்பாய் அடிச்சிட்டாரு. இதை இவங்க 3 பேர் ஒளிஞ்சு நின்று தான் கேட்டுட்டு இருக்காங்களா. பயங்கரமாக சண்டை வேற போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜிங்ஷி டக்குன்னு எழுந்து, டியான் கொஞ்சம் வரையா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் டவுட் கேட்கணும்னு சொல்லிட்டு எப்படியோ நைஸாக கூப்பிட்டு வந்துட்டான். உன் லைஃப்பை நான் தாண்டா காப்பாற்றியே கொடுத்துருக்கேன், இல்லைனா உங்கள் அப்பங்கிட்ட அடி வாங்கியே செத்துருப்பேங்க. பரவாயில்லையே, அந்த அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றும் மோசமாக இல்லைன்னு சொல்லி நம்ம ஹுவா சொல்ல. அப்புறம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ல, இந்த நாய் தான் பிரிஞ்சு போயிட்டாங்க, யாரு நீ தாண்டா என்னை விட்டு போனுங்கிறான். ஆமாம் 24 மணி நேரமும் படிப்புன்னு ஸ்கூல்லையே கிடந்தான், நான் கூப்பிட்றப்பெல்லாம் வந்திருக்கணும், ஒரு நாள் வரதில்ல, அப்புறம் என்ன பண்ணுறதாமான்னு கேட்குறான். இதில் பார்த்ததுக்கு சாங்க வேற போட்டு ஜெயிக்கணும்னு வேற சுற்றிட்டு இருக்கேங்க. நான் என்ன பண்ண முடியும், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே அப்படி தானே இருக்குது, சும்மா என்னையே திட்டிக்கிட்டு கிடக்கன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட. பரவாயில்ல விடு, இனிமேல் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம், நீயும் வான்னு நம்ம ஹுவா கூப்பிட. சாங்குமே ஆமாம்மா இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் வாடான்னு கூப்பிடுறான். சாங்கே இவன்ட்ட கற்றுக்கணும்னு கூப்பிட அப்படியே ஒரே ஸ்மைல் தான். இதில் பெருமை வேறேங்கிற மாதிரி ஜிங்ஷி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. 1000 இருந்தாலும் என் அம்மா இன்னுமே நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருக்காங்கங்க. ஐயையோ அம்மா புறத்தை ஆரம்பிச்சிட்டியா, நீ சரியான அம்மா பையன்டான்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக சண்டை போகுது. நான் தானே உன்னை காப்பாற்றி எங்கே கூப்பிட்டு வந்தேன், என் வீடு கிளம்புங்க, நீ சரியான முட்டாள்டானா ஏன்னு சொல்லிட்டு அவன் போக இவனும் பின்னாடி அடிக்க ஓடிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி தான் சேர்ந்தாலே சண்டை மட்டும்தான் போட்டுப்பாங்களாமா. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலில் இவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க, இங்கேயே ஸ்டே பண்ணி ஃபார்மிங் பற்றி கொஞ்சம் எல்லாரும் கற்றுக்க போகிறாங்க. இதை கேட்டதும் ஜிங்ஷி உடனே அவனோட கேமராவை எடுத்துட்டு, இது சாதா கேமரா கிடையாது, 80 மெகா பிக்சல், எடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பசங்ககிட்டையும் நீ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டியில் என்ன பண்ண போகிறேன்னு கேள்வியை கேட்டுட்டு இருக்கான். அப்படியே இதே கொஸ்டின் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கேட்க, நான் என்ன ஃபார்மிங் பண்ண போகிறேன், குக்கிங் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் அங்கே வந்து தான் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கா. ஏன்னா இவ ஒரு வில்லேஜ்லேருந்து தானே வந்திருக்கா, அங்கே இதெல்லாம் அவள் சின்ன வயசுலேருந்தே பண்ணதால இவளுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இங்கே வந்தும் கூட இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா. ஏன்னா அவங்க ஃபேமிலி ரொம்ப ஏழை, அதனால தான் பார்ட் டைம் ஜாப் கூட பார்க்குறா. எப்படியாவது படித்து முன்னேறணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. இப்போ சாங் உடனே நம்ம ஹீரோயின்ட்ட, அப்போ சின்ன வயசில் ஃபார்மிங்லாம் பண்ணி நீ சந்தோஷமாக இருந்திருப்பல்லன்னு கேட்க, என்னடா இவ்வளோ சந்தோஷமாக கேட்குறேன்னு சொல்லிட்டு ஜிங்ஷி அப்படியே இதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம சாங் மேலே கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. அப்படியே கட் பண்ணால் இப்போ எல்லாரும் சேர்ந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு குக்கிங் கூட நல்லா வருமாமா. ஸோ அப்படியே காய்கறியெல்லாம் கட் பண்ண சாங் சிக்கன் நல்லா வெட்டிகிட்டு இருக்கான். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சாங்கும் ஹூவாவும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்க. இது நம்ம படம் பிடிச்சே ஆகணுமே சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ 2 பேருக்குள்ள சம்திங்னு நம்ம லியா வேற எச்சா ஏற்றி விட, சாரி எவனா ஒருத்தங்க கேமராவோட சுற்றிட்டு இருக்கான்னு மாட்டி விட்டு ஓடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்போ எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரூத் ஆர் டேர் விளாட்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெரில, சாங்க்கு கொஞ்சம் வயிறு கலக்க ஆரம்பிச்சுட்டு அவன் எழுந்து போயிட்டான். இப்போ ஃபஸ்ட்டு மாட்டுறது ஜிங்ஷி தான். நம்ம கிளாஸ்லையே யாரோட நீ சேர்ந்து உட்காரணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க, சாங்கோட தாங்கிறான். சாங்லாம் இல்லை, பொண்ணு கூட யார் கூட உட்காரணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்க, ஒரு கொஸ்டின் தான் கேட்கணும், அதெல்லாம் செல்லாதுன்ட்டான். இப்போ திரும்பி நிற்க நம்ம ஜிங்ஷியை தான் மாட்டுறான். சொல்லி ஆகணும், எந்த பொண்ணு கூட உட்கார விரும்புகிறேன்னு கேட்க, சரி உங்க கூட தான் அடிச்சு விட்டான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் மாட்ட, நம்ம கிளாஸ்லேயே நீ யாரை அட்மையர் பண்ணுற சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் பேரை சொல்லுவான்னு நினச்சி கேட்க, சாங் தான், அவன் தான் சூப்பராக படிக்கிறான்லன்னு சாங்கு பேர் சொல்லிட்டான். திரும்பி வந்த சாங்க்கு வந்து டிஷ்யூ பத்தலையாமா பாவம். இதை காதும் வச்ச மாதிரி ஜிங்ஷி கிட்ட கேட்க அவன் எல்லாத்துக்கும் பரப்பி விட்டுட்டான். இரு நானே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு லியா எழுந்து போக, ஜிங்ஷி உடனே, ஹுவா நீ
நீ சமைச்சதுல ஏதாச்சும் பாய்சனுக்கு இது கலக்கிட்டியா என்ன? உன்னாலதான் பாவம் சாங் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஐயோ பாவம்ல. எனக்கு ஒரு மெடிசன் தெரியும். ரூட்ல இருக்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோவை எடுத்து கொடுத்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வந்து அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுதானே சொல்லி எடுத்துட்டு வந்து காட்ட, ஸ்வீட் பொட்டேட்டோ ரூட் இல்ல, ரூட்ல வளரக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோ வேணுங்கிறா. ரெண்டும் ஒன்று தானே, என்ன ஹோவா பேசுறேன்னு சொல்லிட்டு இவன் திரும்ப திரும்ப அதையவே சொல்லிட்டு இருக்கேன். டேய், நான் தேடுறது ஒரு மூலிகை, ஸோ அது சம்மந்தமாக தேடுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே இல்லையா திரும்பவும் பார்த்தல ஹுவா சாங்க்காக எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு ஏற்றி விட, நீ சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்களாம் பெஸ்ட் பிரதர்ஸ் தெரியுமா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காதுன்னு தேட கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அதை காய்ச்சி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். சாங் தண்ணி கேட்கவும் அதை எடுத்து கொடுக்க போயிட்டான். பாவம், என்னால் தானே சாங்க்கு இந்த நிலமை நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ண. ஐயோ, அவனுக்கு ஜஸ்ட்டு டயரியா தான், நீ எதுக்காக இவ்வளோ திங்க் பண்ணுறேன்? நைட்டு ரூமுக்கு வா, நான் உனக்கு பயங்கரமான அட்வைஸ் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இதை சிஷி கேட்டுட்டா. சாங்க்கு என்னாச்சுன்னு கேட்க, தெரில, சாப்பிட்டது ஏதோ பிரச்சனை போல், டயரியா, வா கிச்சன் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டா. இங்கே ஜிங்ஷி சாங்க்கு தண்ணியை கொடுத்துட்டு, பாவம் ஹுவா உனக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறாடா, அவள் செஞ்சதை சாப்பிட்டு தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சாமா, அதனால கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள மூலிகையெல்லாம் தேடி உனக்காக அவளே மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வர போறாங்க. வேணா அவள் கொண்டு வர வேணாங்கிறா. டே, உனக்காக தான்டா கொண்டு வராங்க ஜிங்ஷி, நான் சொல்றேன்ல, நீயே போய் அதை வாங்கிட்டு வா, அவளெல்லாம் வர வேணாங்கிறான். இவனுக்கே ஒன்றும் புரியல, ஏன்டா இப்படி பண்ற அப்படி சொல்லிட்டு போயிட்டான். ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடித்து சீக்கிரமாக இதோட நெக்ஸ்ட் எபிசோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.